இந்த வாரம் நாங்கள் 3 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் பார்த்தீங்கன்னா த ஆர்ட் ஆஃப் பில்டிங் வெல்த் ஸ்லோலி அண்ட் ஷுவர்லி. இதில் நாங்கள் எப்படி ஸ்ட்ரக்சர்டாக உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ணலாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். செகண்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா நேவிகேட்டிங் த 50% யூஎஸ் டேரிஃப். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேரிஃப்னால பாதிப்பும் அது எப்படி மிட்டிகேட் பண்ணுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். தேர்ட் வெபினார் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பிஃபோர் 40 இஸ் இட் அ மித் ஆர் பாசிபிள். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளான் மூலமாக எதிர்கொள்ளலாம் பற்றியான டிஸ்கஷனாக பண்ணோம். இந்த 3 வெபினாரை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கடன் தகுதி வர்சஸ் முதலீட்டு தகுதி. வேலைக்கு சேர்றீங்க, சேர்ந்தவுடனே என்ன பண்ணுறாங்க? சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. சேலரி அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு சேலரி விழுது. விழுந்த உடனே நீங்கள் எந்த பேங்க்கில் சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் உங்களை உடனடியாக தொடர்பு கொள்வோம். அவனோட ஐடியா என்னென்னா உங்கள் சேலரியை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுதான் அவனுடைய எண்ணம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா நீங்கள் கடன் வாங்க தகுதியானவர் என்று நிரூபிக்கப்படுகிறது. பாருங்கள், கடன் வாங்கிறதுக்கு தகுதியானவர்னு நிரூபிக்கப்பட்ட உடனேயே 99% பேர் என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணலாம் கடன் வாங்கி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா? நிறைய பேர் இந்த பாதையில் போகும்போது தேவையில்லாத கடனை வாங்கி, ஒன்றுக்கும் மேலே கடனை வாங்கி அவங்க சம்பளத்தில் பெரும்பகுதியை கடன் அடைக்கிறதுலையே செலவிடுறாங்க. பட் ஒருத்தர் சேலரி வாங்கின முதல் நாளே எப்படி அவங்க கடன் வாங்க தகுதியானவரோ அதோட முக்கியமான ஒரு தகுதி இருக்குது. அன்று அவங்க முதலீடு செய்வதற்கு தகுதியானவர் ஆகிறார்கள். பணம் இருந்தால் தானே முதலீடு பண்ண முடியும். சம்பளம் வந்தால் தானே, வருமானம் இருக்கும்போது முதல்ல என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல தான் நம்மளால் சேமிப்பு அப்படிங்கிறத பற்றி யோசிக்க முடியும். சேமிக்க விரும்புகிறவனுக்கு கூட அந்த தகுதி வருமானம் வர்ற அன்றைக்கி தான் வர்றது. அப்போ அவன் என்ன பண்ணணும்? அந்த சேமிப்பை உருவாக்கி முதலீடாக மாற்ற வேண்டும். ஸோ ஆக்சுவலாக முதல் சம்பளம் வாங்குற அன்னைக்கு நீங்கள் உருவாக்குற முதல் தகுதி சேமிப்புக்கான தகுதி, முதலீட்டுக்கான தகுதி. ஆனால் நீங்கள் அனுபவிக்கிறது என்னன்னு பாருங்க, உணர்வது என்னன்னு பாருங்க. நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு தகுதியானவர் என்பதைத்தான் நீங்கள் முதல்ல உணர்றீங்க. இது அப்படியே மாற்றி போட்டு பாருங்களேன், லைஃப் மாறிடும். ஒருத்தர் வேலைக்கு சேரும்போது ஃபஸ்ட்டு சேலரி வாங்குற அன்னைக்கு ஹீ பிகம்ஸ் எலிஜிபிள் டு இன்வெஸ்ட். பணம் அவரோடது, அவரால் முதலீடு செய்ய முடியும். அதுலேருந்து மாதம் மாதம் அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போது இந்த சேமிப்புக்கான தகுதி, கடன் வாங்குவதற்கான தகுதி, இது ரெண்டும் இருக்கு இல்லையா? ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே நாள் தான் வரணும். ஆனால் நம்ம எதை பார்க்குறோம்? கடன் வாங்குகிற தகுதி தான் முதல்ல உணர்கிறோம். இப்போ அதை உணராமல் அல்லது அதை அப்படியே நிறுத்தி வைக்கிறோன்னு வச்சுக்கோ. அப்போ நீங்கள் முதலீடு செய்வதற்கான தகுதியை முதல்ல பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோ. முதல்ல என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு சம்பாதிச்சு சேமித்து உங்கள் பணம்னு ஒரு 2 லட்சத்தை உருவாக்குங்க. முதலீடு செஞ்சு 2 லட்சம் உங்கள் பணம் அப்படின்னு போட்டு அது வளரணும். அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் வேற ஒரு விஷயத்துக்கு தகுதியானவர் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் பணம் 2 லட்சம் வந்துருச்சா, அந்த இடத்துல நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக்கை பற்றி யோசிக்கலாம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு லோன் வாங்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் அந்த லோனுக்கான இஎம்ஐயும் நீங்கள் கட்டுவீங்க, இன்னொரு பக்கம் மாதம் மாதம் முதலீடையும் செய்வீங்க. ஒரு பேலன்ஸ் இருக்கும். இன்றைக்கி என்ன நடக்குது? இது இல்லவே இல்லை, முதலீடு இல்லவே இல்லை, கடன் மட்டும்தான் இருக்குது ஒருத்தர் லைஃப்பில். ஸோ முதல்ல இந்த முதலீடு செஞ்சு அந்த இடத்த நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கடனை வாங்கினீங்கன்னா அந்த கடனை நீங்கள் கரெக்டாக அடைச்சிருவீங்க.
அந்த கடனை அடைப்பதற்கான கால அவகாசத்தை நீங்கள் அதிகம் கொடுத்துக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் 5 வருஷம் கொடுப்பீங்க. முடிஞ்சால் 3 வருஷத்தில் கட்டுவீங்க. உங்கள் வருமானம் சப்போர்ட் பண்ணால் 3 வருஷம், இல்லைன்னா 5 வருஷம். ஆனால் முதலீடு போய்கிட்டே இருக்கும். இந்த 5 வருஷம் கழித்து நீங்கள் 2 லட்ச ரூபா ரீச் பண்ணீங்க இல்லையா, அநேகமாக அது 4 லட்சம் ஆயிருக்கும். 5 வருஷத்தில் நீங்கள் பைக் லோனையும் அடைச்சிருப்பீங்க. ஸோ 2 லட்சம் 4 லட்சம் ஆயிருக்கும். நீங்கள் தொடர்ந்து முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, அதுவும் சேர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் அந்த பாயிண்டில் 5 லட்சத்தை கிராஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. டெஃபினட்டாக, உறுதியாக சொல்லுவேன். என் கணிப்பு பிரகாரம் இன்னொரு 3-4 லட்சம் நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 10 லட்சத்துக்கிட்ட இருப்பீங்க. வெரி க்ளோஸ் டு 10 lakhs. அப்போ அந்த இடத்துல உங்ககிட்டயே முதலீடு மூலமாக வெரி க்ளோஸ் டு 10 lakhs, 8லேருந்து 10 லட்சம் உங்ககிட்ட பணம் இருக்கும்போது அன்னைக்கு நீங்கள் கார் வாங்குறதுக்கு தகுதியானவராறீங்க. ஸோ பேங்க் என்ன பண்ணுறான், உங்கள் சேலரி ஸ்லிப்பை பார்த்து உங்களை தகுதியானவன்னு சொல்லி கடனாளி ஆக்கிடுறான். கடனுக்கு தகுதியானவர் என்று உங்களை உணர வைக்கிறான், கடன் வாங்க வைக்கிறான். நீங்கள் கடனாளியாக முதல்ல மாறிடுறீங்க, முதலீட்டாளனாக மாறுவதில்லை. நான் என்ன சொல்கிறேன், இதை அப்படியே இன்வெர்ட் பண்ணுங்க. முதல்ல முதலீடு செஞ்சு உங்கள் தகுதியை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடன் வாங்கி அந்த அளவுக்கு நுகர்வை செய்யுங்கள், அந்த கடனை அடைங்க. தொடர்ந்து முதலீடு செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த பீரியட்லேயும் முதலீடு வளரும். முதலீடு வளர்ந்து இன்னொரு பெரிய லெவலுக்கு போகும்போது அடுத்த விஷயத்தை பற்றி யோசிங்க. இப்போ 2 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு பைக் வாங்கலாம், ஒரு கார் கூட வாங்கலாம். இப்போ அடுத்தது, தொடர்ந்து நீங்கள் முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. கார் லோனும் உங்களுக்கு 5 இயர்ஸில் நீங்கள் அடைச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 7 இயர்ஸில் அடைச்சிடுறீங்க. 5 இயர்ஸ் பெட்டர், பட் 7ன்னு வச்சுக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13லேருந்து 15 வருஷம் நீங்கள் வேலை பண்ணியிருப்பீங்க. அந்த பாயிண்டில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் கணிசமாக அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சேவிங்ஸுங்கிறத 15 வருஷம் பண்ணியிருக்கீங்க. அது வளர்ந்திருக்கிறது, காம்பவுண்டிங் அங்கே உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய முதலீட்டு குவியல் வளர்ந்து கணிசமான ஒரு தொகையாக வந்திருக்கும். அந்த பாயிண்டில் லேட்டஸ்டே உங்கள்கிட்ட 30லேருந்து 50 லட்சம் இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த பாயிண்டில் நீங்கள் ஒரு வீடு வாங்குகிற டெசிஷனை பற்றி யோசிக்கலாம். ஏன்னா 2 வீலர் லோன் இல்லை, கார் லோன் இல்லை, ஒரு பக்கம் முதலீட்டு குவியல் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வீடு வாங்குறத பற்றி யோசிக்கலாம். ஸோ இந்த 3 முடிவுகளுக்கும் நீங்கள் தகுதியானவர் என்பதை ஒரு வங்கி முடிவு பண்ணக்கூடாது, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு வங்கி அந்த முடிவு எடுத்தாக்கா அது என்ன பண்ணுன்னா உங்களை ரொம்ப சீக்கிரம் கடனாளி ஆக்கிடும். அதாவது நீங்கள் எப்போ கடன் வாங்கணுமோ அதை விட பல ஆண்டுகள் முன்னாடி நீங்கள் கடனாளி ஆகிடுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த பீரியட், தட் இஸ் நீங்கள் எப்போ கடன் வாங்குறீங்களோ அந்த பீரியட் உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொடுக்காது, முதலீடு செய்யும் அந்த ஒரு கல்ச்சரை உங்களுக்குள்ளே உருவாக்காது. வெறும் கடன் வாங்குகிற கல்ச்சரை மட்டும்தான் உங்களுக்குள்ளே உருவாக்கும். நீங்களும் இந்த கடன் வாங்குகிற தாட் ப்ராசஸ்லேயே தொடர்ந்து இருப்பீங்க. இதுதான் இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் சேலரி ஸ்லிப்பை வச்சு உங்ககிட்ட வர்ற வங்கிகள் என்ன பண்ணுறாங்க, உங்களை வாங்க வேண்டிய நேரத்தை விட முன்னாடியே நிறைய பொருட்களை வாங்க வைக்கிறாங்க. அதுவும் அவங்க கடன் கொடுத்து வாங்க வைக்கிறாங்க. நீங்கள் வாங்க வேண்டிய நேரத்தை விட முன்னாடியே ஒரு பொருளை வாங்கிட்டீங்கன்னா அந்த பீரியடில் செய்ய வேண்டிய முதலீடு செய்யாமல் விட்டு விடுகிறீர்கள், அது விடப்படுகிறது. ஸோ அப்போ என்ன ஆகுது, வெறும் கடன் வளர்ச்சி தான் உங்கள் லைஃப்பில் இருக்குது. நான் சொல்வது போல 2 லட்ச ரூபா பொருளை வாங்கணுமா, 2 லட்ச ரூபா நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும் முதல்ல. அப்போது அந்த 2 லட்ச ரூபா கடன் வாங்குறதுக்கு நீங்கள் தகுதியானவர் ஆகிட்றீங்க. அதே 5 லட்ச ரூபாலையும் பண்ணுங்கள், அதே 10 லட்ச ரூபாலையும் பண்ணுங்கள், அதே 50 லட்ச ரூபாலையும் பண்ணுங்கள். எல்லா நேரங்கள்லையுமே நீங்கள் உங்களுடைய தகுதியை உங்களுக்கே நிரூபித்து கொண்டு அதுக்கப்புறமா போய் கடன் வாங்குங்க. அப்போ அந்த கடனை நீங்கள் பெட்டராக மேனேஜ் பண்ணுவீங்க, சீக்கிரம் அடித்து தூக்கி போடுவீங்க. அடுத்தது இன்னொரு பெட்டர் பிளேஸ்க்கு உங்கள் முதலீடு போய்கிட்டு இருக்கும். நீங்களும் முதலீடு தான் உங்களுக்கு முக்கியமானது, அதுதான் முதன்மையானதுன்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் வளருவீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பலர் கடன் தான் முதன்மையானது என்ற எண்ண ஓட்டத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. வளர
முடியாமல் தவிக்கிறாங்க. கடன் தான் முதன்மையானதுன்ற எண்ண ஓட்டம் வந்ததுன்னா அது உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும். மாறாக முதலீடு தான் முதன்மையானது என்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா முதல்ல முதலீட்டை வளர்த்துக்கிட்டு அப்புறம் கடன் வாங்குவீங்க. இது ஒரு பெட்டர் லைஃப் சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே எதை, எங்கு, எப்போது, எவ்வளவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அளவீடு இருக்கணும். அந்த அளவீடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கணும். அந்த அளவீடு தரும் வளர்ச்சி உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அந்த நம்பிக்கை நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமையும் உரிய நேரத்தில் அல்லது அதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தால் நிதிமயமான வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி பாதையாக அமையும். எல்லாம் கிடைக்கும், அதுக்கு மேலேயும் ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வரும். அது வர வேண்டும் என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம இந்த பேசு பொருளை எடுப்பதற்கான நோக்கம். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.